பர்வதங்களுக்கு எல்லாம் இந்த நக்கை இருந்துதான் அது எல்லாத்தையும் இந்திரன் வஜ்ராயுதத்தால சேதனம் பண்ணிவிட்டான். இந்த மைனாகம் மட்டும் தவிச்சு நிறுத்து வாயுனுடைய ஒத்தாசையினாலே உங்க அப்பா எனக்கு உதவி பண்ணவராகினால நான் கட்டாயம் உனக்கு உதவி பண்ணணும். அதோட கூட அதிதிக்கில பூஜார்ஹோபிவிஜானத யாராவது மிந்தி தெரியாதவன் சாப்பிட்ற சமயத்துக்கு வந்தா கூட சேர்ந்து சாப்பிடுன்னு சொல்லணும். இல்ல அது ஏதாவது காட்டானா அவனுக்கு கொடுத்து போக சொல்லணும். பிராகிருத்தனான அதிதியா இருந்தாலும் நமக்கு பிடிக்காதவனா இருந்தா கூட மட்டமா இருந்தான் அவன் அப்படி வந்து சுச்சி ருச்சியா இல்லைன்னா அவனோட சேர்ந்து சாப்பிட கூட பிடிக்காது. சுத்தமா இருந்தா தான் திருப்தியா இருக்கும். அப்படி இல்லாதவனா இருந்தா கூட அவனை பூஜிக்கணும். எப்படியாவது அவன் பசியை நீக்கணும், நம்ம கடமை. அப்படி இருக்கிற போது உங்களை போலத்த ஒரு பெரிய உத்தமாள் வரபோது நான் பூஜை பண்ணாம என்னமா இருப்பேன். அதிதிக்கில பூஜார்ஹா பிராகிருத்தோபிவிஜானத இப்படி சொல்லிட்டுதான் மைனாகம் ஹனுமார் அஞ்சலி பண்ணிவிட்டு எனக்கு எல்லாம் பண்ணிவிட்டேன், நான் பெத்து விட்டேன் தொட்டுக்கு கூட்டாருவர். நாகமாதாவான சுரசேனுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கிண்டு சாயாகிரேகிங்கிற பெரிய பூதத்தையும் கிழிச்சு வதம் பண்ணிவிட்டு லங்கையில போய் சேர்ந்து நடுக போய் தேடினார். தேவி கிடைக்கல. இந்த ஸ்திரீகள் இருக்கிற இடத்தெல்லாம் போய் தேடினார். அப்ப கொஞ்சம் வருத்தப்பட்டார் ஹனுமார். இதங்கலு மமாத்யர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. இப்படி ஸ்திரீகளை போய் நான் பார்த்தேனே, அதுவும் தூங்குற போது பார்த்துட்டேனே, என் பிரம்மச்சரியத்துக்கு லோபம் வந்துடுமே நினைச்சாரா ஹனுமார். நினைச்சுட்டு வராதுன்னாரா. ஏன்னார்? மனசுனா காரணம். மனோஹிஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே. இந்திரியங்களை எல்லாம் ஒரு இடத்துலையும் போய் விஷயத்தை கிரகிக்க முடியா பண்றதுக்கு மூல காரணம் மனசு. பொண்ணையும் பார்க்கறான், அம்மாவையும் பார்க்கறான் கண்ணால, அதனால தப்பா? மனசு ஏதாவது வித்தியாசப்படுமோ? படாது. மனசுனா காரணம். என் மனசுல ஒன்றும் தப்பே ஏற்படலையேங்கிறாள் ஹனுமார். அப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டு சொல்லாத போனா மகான்களுடைய மனசு நமக்கு என்னமா தெரியும்? அப்படி மகான்கள் இருந்தால் நினைச்சாலே போறோம்னே, புண்ணியம்னே, நம்ம மனசு மாறும்னே, தோஷங்கள்லாம் போகும்னே. அதான் நம்ம மதத்தினுடைய பெருமை. மனோஹிஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே. மனசு கொஞ்சம் கூட சலிக்கலையே, நான் யாரை பார்த்தா என்ன ஹனுமார் அப்படி இல்ல மனச இது பண்ணிட்டாள். சீததான தீர்மானம் பண்ணினாள். காரணை உபபாதிபின்னு இருக்க. அங்க மந்தோதரியை பார்த்த போது ரூப யௌவன சம்பதான்னாள். தற்கயாமாச சீதேதி ரூப யௌவன சம்பதா. அவளுடைய அழகு யௌவனம் இதை பார்த்து சீதையை நினைச்சாளா. இப்போ இங்க வாஸ்தவமா சீதையை பார்த்த இடத்துல எதனாலே நாள் காரணை உபபாதிபிஹி நல்ல யுக்தமான காரணங்கள்னால சீதைன்னு தீர்மானம் பண்ணினாளா. சீதேதி தற்கயாமாசா காரணை உபபாதிபிஹி. அங்கே இங்கே வித்தியாசம். உங்க ரூபங்கிறதுக்கு நல்ல காரணங்கள்லாம் கிடைச்சதா அவருக்கு. என்ன காரணம்? தேவி அங்க எரிஞ்ச நகை போக மிச்சமுள்ள நகை இங்க தொங்குது. தோடு, தோல்வளை, கால் கொலுசு ஒத்தையா இருக்கு. மிச்சம் ஒத்தைய அங்க இருக்கு. சுக்ரீவன் வந்து கொடுத்தானே அங்க இருக்கு. இதெல்லாத்தையும் பார்த்து சீத்தைன்னு நினைச்சாளா. நினைச்சு ரொம்ப ராமன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை விட்டு பிரிஞ்சு என்னவா உயிரோட இருந்தான்கிறாள். உத்தமையான ஒரு ஸ்திரீயை விட்டு பிரிஞ்சு ஒரு புருஷன் இருப்பதற்கே அது ரொம்ப சிரமந்தானது. சத்வியான ஒரு ஸ்திரீய ஸ்ரீயஷ்ட கேகேஷு நவிசேஷோஸ்தி கருகிச்சுதுன்னார் மனு. ஸ்திரீக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசமே இல்லை என்றாள். அப்படி சொல்றது ஸ்ரீயை விட்டாலும் விடு, ஸ்திரீயை விடாதேங்கிறது. பால்யத்தில் வாசிக்கிற காலங்கள்ல இந்த சப்தம் சொல்ற போது ஸ்ரீ சப்தம் ஸ்ரீயோ ஸ்ரீயா சொல்லணும். ஸ்திரீயோ ஸ்ரீயா தான். அங்க ஸ்திரீ தான் அங்க. அதுக்காக சொல்ற போது ஸ்ரீயை விட்டாலும் விடு, ஸ்திரீயை விடாதேம்பாள். என்ன அர்த்தம்? அத்தனை உசத்தி ஸ்திரீகள். ஸ்திரீ இல்லைன்னா அந்த வீடு இல்லை. அவ வந்து குலத்துக்கே அந்த வீட்டுக்கே தீபம்ங்கிறார் மனு. ஸ்திரீகளுக்கு சொல்லி இருக்கிற ஒரு பெரிய பெருமையை பார்க்கிற போது அதுவும் இந்த நாள்ல பொண்டுவிழா கூட பிறந்திருக்கலாமே தோணும்னே. அவன் சம்பாதிச்சு வந்த பணத்தை கொண்டு போய் பத்னிகிட்ட கொடுங்கிறார். தனஸ்ய சங்கிரஹே சைனாம் செய்வன் யோஜயேது. பணத்தை கொண்டு போய் அவாகையில கொடுத்து வாங்கி வைக்க சொல்லு. செலவழிக்கிற போதும் அவாகையிட்டு செலவழிக்க சொல்லுந்தார். அவன் அவாகையிட்டு செலவழிக்க சொன்னா
இவன் செலவழிச்சான்னா எதை வேணுமோ அதை வாங்குவோன்னு சொல்லுவாள். அவளையே நீ செலவழின்னு சொல்லிவிட்டா அப்படியே ஒரு 20-30 முட்டை எடுத்து எண்ணி வச்சாலே, ஆனா 20 ரூபா முட்டை, இந்த 20 ரூபா முட்டை 30 முட்டை எண்ணிருக்கே, இதுக்கு தீபாவளிக்கு புடவை வாங்கட்டோம்னா இத்தனை ரூபா முட்டும் வேண்டாம்னு சொல்லிவிடுவாள் ஸ்திரீகள். அவன் கொஞ்சம் யோஜனை பண்ணி வேண்டாம்னு விடுவாள். அதுவும் நேரம் பார்த்துட்டா ஒரு 30-40 முட்டை 10 ரூபா முட்டை எடுத்து வச்சுட்டா, இவ்வளவு ரூபாய்க்கு எனக்கு எனக்கு புடவை ஏதாவது 2 ரூபாய்க்கு வாங்குவோம் ஒரு புடவை என்று சொல்லிவிடுவாள். சொல்லியிருக்கார். நான் சொல்றேன் காரணம் அப்படி இருக்கலாம்னு நினைச்சிட்டு